அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினர் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை தினம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தவேக தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை பார்க்க உள்ள நிலையில் தற்பொழுது அவர்கள் சென்னை வரவழைக்கப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித், சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து பாதிக்கப்பட்டோரை தவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். இதற்காக அவர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது கரூரில் கடந்த 27ஆம் தேதி தவேக பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 45 பேர் பலியானார்கள். இன்றுடன் 30 நாட்கள் பக்கம் ஆகிறது. இன்று வரை அந்த தவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று கரூரில் சந்திப்பதற்கு சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் இன்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உறவினர்களை கரூர் மாவட்ட தவேக கட்சி நிர்வாகிகள் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்த தவேக நிர்வாகிகள் தனியாக சின்ன காரில் அழைத்து சென்று மொத்தமாக ஒவ்வொரு பகுதியில் தனித்தனியாக பிரிந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கரூர் வெண்ணமலையில் உள்ள இடத்தில் ஆமணி பேருந்து மூலம் தற்பொழுது ஏற்றி வருகிறார்கள். இந்த 41 குடும்பங்களில் 8 குடும்பத்தினர் மட்டும் சிலர் உடம்பு சரியில்லை, மேலும் எங்களுக்கு 30 நாள் சாமி கும்பிடவில்லை, அதாவது போக முடியல சில காரணங்களால் அவர்கள் சென்னை பயணத்தை தவிர்த்து விட்டனர். மீதும் எல்லோரும் குடும்பத்தினருடன் அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அனைவரும் இப்போ ஆம்பளைக்கு ஏறி வருகின்றனர். இந்த இரவுக்குள் நிர்வாகிகளை சென்னை, அதாவது பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என தலைமை உத்தரவிட்டுள்ளதாக சில நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதேபோல இந்த நிர்வகிக்கும் பணியை அவர்கள் மின்னல் வேகத்தில் செய்து வருகிறார்கள். இங்கிருந்து ஆவணி பயணம் மூலம் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து செல்லப்படுவதாக தகவல் வெளியாகிறது. ஆமாம் அஜித், தகவலுக்கு நன்றி.